ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ராம் யோகா மயிலன். இன்னைக்கு வந்து ஒரு vlog நான் வந்து போஸ்ட் பண்ணாத vlog. அன்னைக்கு நான் வந்து கோயில் சாமி கடைக்கு வந்ததுல ஒரு vlog எடுத்தேன் ப்ளூ சுடிதார்ல. அதை இப்போ போஸ்ட் பண்ண போறோம். அதுக்கடுத்து ஒரு அப்டேட்டும் பண்ண போறோம். அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு வாங்க. நேத்து கூட சொல்லிருந்தேன் என்னோட சர்ப்ரைஸ். அது என்னன்னு சொல்ல மாட்டோம், ஆனால் அது எப்போ ரிவீல் பண்ணுறோன்றத சொல்கிறோம். நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம், அதையும் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். இவங்க தான் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணாங்க, அதுதான் காட்ட போகிறோம் உங்களுக்கு. சர்ப்ரைஸ் பண்ணதெல்லாம் காட்டலை, அது என்னன்றதை யோசிச்சுக்கிட்டே இருங்க. நான் இப்போ வீடியோக்குள்ளே போய் அந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க. அவங்க நம்ம சேனல் புதுசாக வச்சு போங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு போலாம், ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை, சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. இன்னைக்கு வந்து இதான் என்னோட அவுட்ஃபிட் காமிக்கிறேங்க. இந்த ட்ரெஸ் வந்து சிவாதாஜி தச்சு கொடுத்தது. நல்லா இருக்குடா. இன்னைக்கு காலையில கிளம்பியா? செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, பக்தி மூடு. எப்படி இருக்கு ட்ரெஸ்? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடுறேன்னா ராமா, காலேஜ் ட்ரெஸ்ல போட்டது. ஹாப்பி. போலாமா? இப்போ யார் காரில் கிளம்பியிருக்கோம்? எங்க அப்பா கார்ல. ஆமாம், இப்போ அதில் தான் போகிறது. என் காரு அங்கே போயிடுச்சு, ஊதா காரு. அதனால இந்த கார்ல தான் போறோம் கடைக்கு. இது வாங்கின பார்க்கிங் இல்லைல்ல, அதனால சின்ன கார்னா கரெக்டாக இருக்கும். அங்கே போய் நின்றுக்கலாம் அப்படின்ட்டு இந்த காரை கொண்டு போய் நின்று வச்சுக்கோங்களேன், அந்த அந்த பாதையவே மறைச்சிரும். அதனால சின்ன கார்ல போவோம்னு சொல்லி சின்ன கார் எடுத்தாச்சு. நம்ம காரமே கரெக்டா இருக்கு. என்ன அதுவும் பெருசு. நாங்க பெருசு பெருசு காரை வச்சிருக்கனால எங்களுக்கு போக வழியே மறைச்சிக்கிட்டு நிக்கிறனால இப்ப இதே மாதிரி போயிடும். குட்டி கார் தான் எடுக்க போறோம். ஆமா, இப்போ போயிட்டு கடையில என்ன நடக்குதுன்றத இந்த vlogல பாப்பீங்க. சமையல் வேற வீட்டுல நடந்துருக்கு, என்ன சமையல் தெரியல. என்ன சமையல்னு வந்து நான் அன்னைக்கு சொல்றேன். தினமும் இனிமே vlog போடுறேன், பாக்குறீங்களோ பாக்கல, நான் போடுவேன், போட்டே தீருவேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. பார்க்கலாம். அது மாதிரி கடைக்கு நிறைய பேர் வாங்க, புது கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் நிறைய வந்திருக்கு. இன்னைக்கு வந்துடும், மதியானம் 12 மணிக்கு வந்துடும். நாளைக்கு கடைக்கு வந்து நிறைய பேர் விசிட் பண்ணுங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு, நிறைய கலெக்ஷன்ஸ் வருது. அதாவது வண்டியும் வருது, முன்னாடி கொஞ்சம் மெதுவா போகும். ஓகே, நிறைய பேர் என்ன கேக்குறீங்க அப்படின்னா, இப்போ நீங்க அப்ப இனிமே எங்கேயுமே வெளியெல்லாம் போக மாட்டீங்க தோனிக்கும் அப்படிலாம் கேக்குறீங்க. எங்க ஃப்ரீயா இருந்தோம்னா கண்டிப்பா எங்கேயாவது பிளான் பண்ணுவோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் கடை லீவு. ஆமா, ஞாயிற்றுக்கிழமை தான் ராமே வந்து கீரமங்கலத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு நான் வண்டியை கொடுத்துட்டு நம்ம வண்டியை எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தான். சனிக்கிழமை நைட்டு போக மாட்டாராமா, பார்ப்போம், பார்க்கலாம். எங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இல்லை, பார்த்துட்டு வேணா நாங்கள் சொல்கிறோம் எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம போகிற vlogலாம் பார்க்கலாம் கண்டினியூஸாக. பார்த்தீங்க அப்படின்னா பூ வாங்கிட்டோம், வீட்டுக்கே வந்துருச்சு. போதும்லம்மா? போதும். கரெக்டாக இருக்குல்ல? அந்த சாமிக்கு திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு மாலையை போடுங்கள். அடுத்து முருகனுக்கு குட்டி அது சின்ன பாட்டு போதும். போகும். வச்சாச்சு. இங்கிட்டு போயிருங்க. எட்டாவது உனக்கு கண்ணாடியில் தள்ளிடாதப்பா. இந்த கிஃப்ட் பார்த்தோன்னா வர கஸ்டமர் எல்லாமே, இந்த கிஃப்ட் லெக்சரர் கொடுத்தது தானே, இந்த கிஃப்ட் நீங்க வாங்கினது தானே, இந்த கிஃப்ட் லெக்சரர், எல்லாருமே வரவங்க நம்ம வீடியோ பார்க்க எல்லாருமே கேட்டுருவாங்க. வந்த உடனே இந்த கிஃப்ட் அதை இப்போ கடை சுற்றி பார்ப்பாங்க, பார்த்த உடனே கேட்குது இந்த கிஃப்ட் தானே லெக்சரர் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டுருவாங்க கரெக்டாக. ஏன்னா நம்ம வீடியோ எல்லாருமே பார்க்குறீங்க இல்லையா, வந்த உடனே கேட்பாங்க நிறைய பேர். முருகன் ரொம்ப அழகா இருந்தார் வீடியோவில், நாங்கள் ஷாப் ஓப்பனிங் அன்னைக்கு பார்த்தோம். முருகன் எப்படி இருந்தாலுமே அழகுதான் என்னராமா. ஆமாம், நானும் அதே மாதிரி எப்படி இருந்தாலுமே அழகுதான். இல்லை இல்லை என்ன இது அது சரி, வா நான் சாமி கும்பிட்டு முடிச்சிடுறேன். அப்படியா ராமா, எனக்கு துணூர் பூசி விடுறாமா. அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா ஹோய். நீ பாட்டு போடுறதுக்கு நானா பாட்டு பாட வராமா? பாட்டு பாடு. அப்பனுக்கு பாட சொன்ன சுப்பையா சுப்பையா. உன்னை என்ன பாட்டு வரும் இன்னும் தெரியலையே, சாரிங்க சாரி. எவ்வளோ அழகா இருக்காருன்னு பாருங்க முருகன்.
ஜுவல்லரி இப்படி வீடியோ தான் வச்சுக்குவேன். அந்த ஜுவல்லரியை மட்டும் கரெக்டாக ரவுண்ட் பண்ணி இது என்ன ரேட் கேட்குறாங்கடா ராவா. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா நாளைக்கு அந்த வீடியோ ரிவீல் பண்ண போகிறோம். ஒரு மார்னிங் நம்ம வந்து கோயிலுக்கு எத்தனை மணிக்கு போகிறோம்? காலையில் 5 மணிக்கு மேலே போகிறோம். 6 மணிக்கு கிளம்புனா 7, 8, 9 மணிக்கு. உங்களுக்கு 2 பார்ட் அவ்வளோ நாளைக்கு போடுற வீடியோ. ஒன்று வந்து சர்ப்ரைஸ் வரும், இன்னொன்று வந்து ஃபேமிலியாக நாங்கள் எல்லாருமே குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம். சாமி கும்பிட ரொம்ப நாள் கழிச்சு கடைசியாக வந்து நம்ம வந்து நீ மாலை போட்டிருந்தப்போ போனோம்னு நினைக்கிறேன். சாமி கும்பிட்டு வந்தோம் கடைசியாக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாசி மகத்துக்கு போக முடியல. அதுக்கடுத்து ஏன்னா மாசி மாதம் தான் நடக்குது, அதனால வந்து எல்லாரும் ஃபேமிலியோட போகிறோம். அதான் ரொம்ப வந்து முக்கியமான விஷயம் என்ன, ஃபேமிலியோட போகிறோம், எல்லாருமே போகிறோம். நம்ம வந்து அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மகிக்கு எங்கேயும் வேண்டுதல் கிடையாது. சின்ன சின்ன இடத்துல இந்த பிறந்த வீட்டில் முடி இருக்கணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து இப்போதைக்கு மகி வந்து கொஞ்ச நாள் ஆகட்டும், இப்போதைக்கு முடி எடுக்கிற ஐடியாவில் இல்லை. அவனும் எடுக்க வேணாமா அம்மா இப்போ வேணாமான்னு சொல்கிறான். சரி அவனுக்கு விவரம் தெரியட்டும் கொஞ்சம், அதுக்கடுத்து அவனே என்னைக்கு மொட்டை எடுக்கலான்னு சொல்கிறானோ அப்போ எடுத்துக்கலாம். ஏன்னா நான் எந்த கோயிலுமே மகிக்கு மொட்டை எடுக்கிறதா வேண்டிக்கலை. இவருக்கும் நான் மொட்டை எடுக்கிறதாவே ஆக்சுவலி வேண்ட மாட்டேன். ஏன்னா மொட்டை எடுக்க முடியாமல் பேசுறதுனால மற்ற கெடா வெட்டுறது, மணி கட்டுறது, நம்ம காசு கொடுக்குறது அதெல்லாம் நான் வேண்டிக்கிறது. இது முடி இறக்குறதா மட்டும் நான் வேண்ட மாட்டேன். எனக்கு தெரில, அது டக்குன்னு எனக்கு வேண்டுதல்லாம் ஏதாவது பண்ணுறேன்னு தான் வரும். இது முடி இறக்குற வேண்டுதல் நான் எதுவுமே மகிக்கு வைக்கல இது வரையா. ஓகே, அதனால நான் கண்டிப்பாக கேட்பீங்க, கோயிலுக்கு எதுக்கு போகிறீங்க, முடி இறக்க போகிறீங்களா இல்லை கெடா வெட்ட போகிறீங்களான்னு கேட்பீங்களா. அதெல்லாம் சிவராத்திரிக்கு போகலை, அதனால வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி நாளைக்கு வந்து கோயிலுக்கு ராஜபாளையம், நாளைக்கு வந்து ராஜபாளையம் சோழசேரி மருதுடையார் கோயிலில் காலையில் 9 to 9 மணிலேருந்து அங்கே இருப்போம். மதியம் வரைக்கும் இருப்போம். மதியத்துக்கு அப்புறம் கிளம்பிடுவோம். கரெக்டாக 1 மணி 2 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வேண்டுதல் கோயிலில் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மணி கட்டுறதா வேண்டியிருந்தோம். அது வந்து உங்கள் வீட்டில் உங்கள் இதில் கட்டுருவாங்களா என்னன்னு எனக்கு தெரில. அதனால் அதுக்கு பேர காசு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்ற அன்னைக்கு அது பிளான் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம என்னைக்கு கும்பிட்றோமோ அப்போ நம்ம போய் பண்ணுற அன்னைக்கு. இன்னொன்று கெடா வெட்டை தான் நாங்கள் வேண்டியிருக்கோம். அது வந்து அந்த ஃபங்க்ஷன் அது என்ன பால் காய்ச்சி காது குத்தெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யார் காது குத்து அப்படின்னு கேட்பாங்கல்ல, வைஷுக்கும் வேலனுக்கும் காது குத்த போகிறாங்க. அது என்னைக்குன்னு அப்டேட் பால் காட்சியில் லட்சுமி வீட்டோட பால் காட்சி முடிஞ்சோடனே அங்கிட்டேருந்து ஒரு 1 மாதம் கழிச்சு வந்து காது குத்து ஃபங்க்ஷன் வருது. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் கெடா வெட்ட போகிறோம். நாங்கள் எங்கள் சார்பாக நாங்கள் கெடா வெட்ட போகிறோம். ஏன்னா நாங்கள் வேண்டியிருந்தோம் கெடா நான் வாங்கி தரேன் வெட்டுவோம். ஆனால் ஃபேமிலியாக தான் போகிறோம், ஆனால் கெடா நாங்கள் வெட்டுறோம். ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொருத்தவங்க பண்ண போகிறோம். என்னராமா? ஆமாம். சமையல் ஜாமான் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அத்தை மாமா, சாமி ஜாமான் ஃபுல்லாமே லெச்சு, கெடா வந்து நாங்கள் நேரமா எவ்வளோ பெரிய கெடா இருந்தாலும் நான் வாங்கி கொடுக்க போகிறேன். அப்பயும் மணி கட்டுறதா கேட்டுட்டு மணியும் வாங்கிட்டு கொடுப்போம். அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து கோயிலுக்கு போனதுக்கு 2 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம், பெரிய ஒரு விஷயம் நடக்க போகுது. அது வந்து 2 மனசாகவே இருந்துச்சு, எப்படா பண்ணலாம் அப்படின்னு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி நம்மளோட குதிரை கோயிலில் மாலை வேண்டுதல் நிறைவேற்ற போகிறோம். 3ஆம் தேதி நம்ம வீடு கட்டினா ஃபஸ்ட்டு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வேண்டியிருந்தோம் நல்லபடியாக நிறைய கார் வாங்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. வீடு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேண்டியிருந்தோம். வீடு முடிச்சதுக்கப்புறமும் நாங்கள் வந்து மாலை போட்டு நல்லா வேண்டிக்கிறேன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வீடும் பால் காய்ச்சி முடிச்சு இப்போ அடுத்த வீடும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த கடவுள் புண்ணியத்தில் இப்போ வந்து இன்னொரு மாலையும் செலுத்திடுவோம். அதுக்கடுத்து நம்ம இன்னொரு வீடு பால் காய்ச்சினதுக்கப்புறம் அந்த மாலையும் போய் செலுத்திடுவோம், இன்னொரு மாலை. ஓகேவா? எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நல்ல கடவுள் நல்லவரை எங்களை வச்சுருந்தாருன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணுவோம். 3ஆம் தேதி அங்கே போகிறோம், நாளைக்கு இங்கே போகிறோம். 3ஆம் தேதி நம்ம ஷாப்பு வந்து இருக்குமா இருக்காதான்னு கொஞ்சம் எங்கிட்ட கேட்டுவாங்க நேரமா. ஏன்னா திடீர்னு இருக்கும், திடீர்னு இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் எங்களுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு வரவங்க மெசேஜ் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேவா? வேறு என்ன நம்ம சொல்லணும்? அவ்வளோதானா? முடிஞ்சா நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டாக வந்து கோயிலுக்கு போகிற வீடியோலேயே முன்னாடி என்ன வரும் அப்படின்னா ஒரு ரிவீல் பண்ண போகிறோம். என்ன நாங்கள் வந்து ராமனுக்கு நான் இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். என்ன ராமனுக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணேன் பர்த்டேக்கு. என்ன ராம பண்ணேன் என்ன சொல்லாத, சொல்லாத. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தப்பாக தான் கண்டுபிடிக்கிறீங்க. கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. நிறைய இது கமெண்ட் சொன்னால் கண்டுபிடிச்சிருவாங்க. நிறைய தப்பு தான், யாருமே கரெக்டாகவே கண்டுபிடிக்கல. எல்லாருமே தப்பாக ஏதோ ஒன்று சொல்கிறீங்க. இன்னொருத்தவங்க சொன்னாங்க அது நல்லா இருந்துச்சு. ஆனால் கேட்கும்போது நீங்கள் கீரமங்கலத்தில் அது என்னது அட்டைக்கடை வச்சுட்டீங்க தானே அப்படின்னு சொன்னாங்க. அட்டைக்கடை வச்சுட்டீங்களா, வச்சு கொடுத்துட்டீங்களா அண்ணனுக்கு? நிறைய பேர் அந்த மாதிரி கேட்டீங்க.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேட்டாங்க, ராயல் என்ஃபீல்டு திருப்பி அண்ணனுக்கு அந்த பழைய ராயல் என்ஃபீல்டே வாங்கி கொடுத்துட்டீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க. என்னன்னு யோசிச்சுட்டே இருங்க. சில பேர் நெருங்கி வந்துட்டாங்க, கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அப்படி ஒரு சர்ப்ரைஸ் தான் நான் ராமனுக்கு பண்ணியிருக்கேன். ஏதாம்மா ஃபர்ஸ்ட் டைம் கடைக்காக அந்த வாங்கி கொடுத்துருக்காங்க. என்னன்னு காமிக்கிறேன், நாளைக்கு காட்டுறேன் பாருங்க. நாளைக்கு ரிவீல் பண்ணிடுவோம், செம்மையாக ரிவீல் பண்ணுறோம். தரமா என்ன பண்ணு, தரமா ரிவீல் பண்ணுறோம். ஓகே, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ போனவருக்கு எந்திரிச்சு இந்த இடத்த விட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். 2, 3, 4, 5 அந்த மாதிரி வீடியோலாம் தொடர்ந்து நம்மளோட ஃபேமிலி விலாகாக வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கடுத்து கோயிலில் பார்த்தீங்கன்னா மகிதர்ஷனுக்கு முட்டெடுக்கிறாங்க, அந்த விலாகும் கண்டிப்பாக வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஓகே அவங்க குட்டீஸ் எடுத்து போடுவேன். பாய் அவங்க குட்டீஸ்.